தமிழ் தாய் தமிழ் தாயோட கையில தராசு கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் சீமான் அண்ணனும் இன்னொரு பக்கம் நம்ம தளபதி விஜயும் தான் இருப்பார். ரெண்டு பேரும் சரிசமா இருப்பாங்க. காரணத்தை சொல்றேன். நம்ம சீமான் அண்ணன் வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தமிழ் மக்கள், தமிழ் மொழி, அப்படி தமிழனோட இனத்தை சார்ந்து தமிழனோட உரிமை, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி கொள்கையில தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி கொண்டு போனவர் நம்ம சீமான் அண்ணன். அப்படி அவர் வந்து பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. 10-12 வருஷமா அவ்வளவு கஷ்டத்தைப்பட்டு எந்த கட்சியுமே சேர்த்தது, அதாவது இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சிகள் பேர் கூட சேர்க்காம அது மாதிரி சூழ்நிலையில நடந்துகிட்டு இருந்த பேரை இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்டு வளர்த்து எடுத்து வரதான் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள். அதே சைடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இவர் வந்து ஸ்கிரிப்ட், எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஓகே, மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இது வச்சா ஓகே, இது வந்து மக்களோட உணர்வு, இதுதான் சொசைட்டில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் கரெக்டான டைரக்டரை செலக்ட் பண்ணி மக்களுக்கு இது விதைச்சாதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன், அந்த செலெக்ஷன் தான் அவருக்கு செலெக்ஷன் எதுவுமே ராங்கா போனதில்லை, எல்லாமே ஹிட். அப்படி செலெக்ஷன் கரெக்டா நடத்தி தாம இந்த கவர்மெண்ட்ல, அதாவது இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்துகிட்டு இருக்குது, இந்த அநீதியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவருக்கே பிரச்சனை வரும்போது இது நம்ம தனி மனிதனால பண்ண முடியாது, அதனால அரசியல் வழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வழியை செலக்ட் பண்ணி அவரோட வழியில போயிட்டு இருக்காரு. அமைதியான டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் திராவிடத்தை சேர்ந்த நம்ம பெரியார் அவர்கள் அவரோட கொள்கையை ஏத்துக்கிட்டதுனால இவர் திராவிட சப்போர்ட்டர்ஸ், இங்க வந்து தமிழ் தேசியம். சோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாத சூழ்நிலை இருக்கிறனால ரெண்டு பேரும் மாறுபட்டு தோன்றலாம் ஒழிய ரெண்டு பேருமே மக்களோட நலனை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த பக்கம் இருக்கிறவங்க எந்த பக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறது தப்பு, அடிச்சு கூடாதுன்னு சொல்ல வரேன். அடிச்சுக்காம நம்மளோட குறிக்கோள் தமிழ்நாட்டு மக்களோட நலன். அதுக்கு யார குறுக்க இருந்தாலும் சரி, அது வந்து அந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு குறிக்கோள் சொல்லிட்டாரு, இவர் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீமான் அண்ணன், நம்ம சீமான் அண்ணனும் குறிக்கோள், இந்த கட்சி தான் எதிரி கட்சி, இவங்க யாருமே நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கைகோத்து நிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாநாடு, மதுரை மாநாடு ஒண்ணு நடக்குது. அந்த மதுரை மாநாடு இருக்குது பாத்தீங்களா, அந்த மதுரை மாநாட்டுக்கு பிரச்சனை கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லைங்க. தேதி மாற்றம், அங்க தேதி வைக்க கூடாது, இதுல டிராபிக் வரும், இதுல வச்சீங்கன்னா கூட்டம் வரும், இந்த கூட்டம் வந்துச்சுன்னா மக்கள் அல்லல் படுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. இப்ப கடைசியில கொண்டாந்து ஓகே இது மாநாடு ஒரு பிரச்சனையா போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இது மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம சீமான் அண்ணன் வந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியா சொல்றேன், சீமான் அண்ணனோட குணம் வந்து இரக்க குணம். கண்டிப்பா தளபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் என்னதான் பேசிட்டு போகட்டும், தம்பின்னு சொல்லிட்டு இருக்கு, என்னதான் பேசிட்டு போகட்டும், இவரோட பிரச்சனை இங்க ஒண்ணு மாநாடே நடக்காது அப்படிங்கும் போது ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எப்பயும் பேசுற அதே ஸ்டைல்ல உறக்க குரல்ல அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நேரடியா கேள்வி கேட்பாரு. பெரிய ஒரு போராட்டத்துக்கே வழிவகுத்து கேம்பெயின் நடக்கிறார், அதாவது அந்த மாநாடு நடக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தலைவாவோட பிரச்சனை வரும்போது முதலாள குரல் கொடுத்தவர் நம்ம சீமான் அண்ணன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி நம்ம தளபதியும் வந்து இது வரைக்கும் வந்து சீமான் அண்ணன் எதுவுமே குறை சொல்லலையே, எதையும் இது வரைக்கும் சீமான் அண்ணன் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் அது வந்து நேரா தளபதி தான் சொன்னாருன்னு இது வரைக்கும் வாயிலிருந்து சொல்ல. ஆனா சீமான் அவர்களும் தளபதி அவர்களும் ஒன்னாதான் இருந்துகிட்டு இருக்காங்க என்னோட கணிப்பு பிரகாரம். ஏன்னா நான் சீமானனோட சித்தாந்தங்கள் எல்லா விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தளபதி அவரோட சாக்ரிஃபைஸ், அவரோட இந்த சேலரி, இவ்வளவு பணத்தை விட்டுட்டு இங்க அரசியலுக்கு வராது, இவரோட மக்கள் நலன், இது மாதிரி சார்ந்த கொள்கைகள், அவர் ஏத்துக்கிட்ட தலைவர்கள், இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னா ஆமா இவங்க சரியான ஆளுங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இங்க எதிர்ப்பாங்களா அப்படிங்கும் போது நம்ம யோசிக்கணும். நாம நம்மளுக்குள்ள சண்டை போட்டுருக்கோம், நம்மளோட எதிரியை மறந்து போயிட்டே இருக்கிறோம். அதுதான் இங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்மளோட எதிரிகளோட அவங்களோட கட்சி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது எடுத்து சொல்றதுக்கான சந்தம் இல்ல. நாம வந்து இவங்களை பத்தி பேசுறது, இவங்க வந்து எப்படி இருக்கிறது, இவங்க வந்து பிரச்சனை ஆயிருச்சு, இவங்க வந்து அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டு நேரா நம்மளோட பாதை கரெக்டான பாதை போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வழிகள் என்ன இருக்குதோ அது பார்க்கணும். நான் உறுதியா சொல்றேன், ஒரு நாள் இல்ல அரசியல்ல எப்பவுமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. போற போக்கு வேணா வெவ்வேறு பாதைகளா இருக்கலாம், கொள்கைகள் வேறையா இருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம அரசியல் வரலாற்றுல நிறைய நடந்திருக்குதுங்க. அதிமுக திமுக இந்த பிரச்சனையே திமுக இருந்து வந்ததுதானே அதிமுக. அப்போ அது எதிர்கட்சியா பயணிச்சுட்டு இருக்குது இல்ல. ஆனா ரெண்டு பேருமே கொள்கையா எடுத்துக்கிட்டது திராவிட கொள்கை, அது நேரா தானே போயிட்டு இருந்திருக்குது. சோ இது மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு. சோ அப்படி ஒரு மாநாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உறுதியா சொல்றேன், சீமான் அண்ணன் சும்மாலாம் கை கட்டியில நின்றுட்டு இருக்காரு. இது வந்து ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு தம்பி, அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பி வராரு, அவரோட ஒரு மாநாடு நடக்குமா, அது
எத்தனை லட்சம் மக்கள் வேணாலும் வரட்டும், என்னோட தம்பி வந்து வளரும் போது நான் பெருமைதாயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்பார். இப்ப நான் ஒரு விஷயத்த கன்க்ளூடா சொல்றது என்னன்னா, இப்ப சீமான் அவர்கள் தன்னோட நீதிக்காக சத்தம் போட்டு அவர் நீதியை வெல்வார். ஆனா இங்க தளபதி அவர்கள் நீதிக்காக அமைதியான முறையில ஒரு சட்டப்படி என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு டீசென்டான பாலிடிக்ஸை முன்னெடுத்து போறாங்கிறது தான் என்னோட விஷயங்களா இங்க புரிய வருது. ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இணைஞ்சு போராடணும் அப்படிங்கிறது என்னோட ஒருமித்த கருத்தா இருக்குது. நான் வேண்டிக்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, சீமானனோட தம்பிகளும் சரி, நம்மளோட கருத்து மோதல்களை விட்டு நம்மளோட எதிரி என்னென்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன சூட்சமோ என்னென்ன தந்திரங்கள் பண்ணி நம்மளோட 2 தலைவர்களையும் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அதை வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி அதே டயலாக் தான் இங்கேயும் சொல்றேன். 2 பேருமே மக்கள் நலன் சார்ந்து வந்திருக்கிறாங்க. மத்த நடிகர்கள் மாதிரி ஒரு கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட்டான கவர்மெண்ட் வருது, அவங்களுக்காக மட்டும் அது வரைக்கும் நான் வந்து இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டான கவர்மெண்ட் வரும்போது இது தப்பு, ஓகே இங்க தீ குளிச்சது தப்பு, இங்க பிரச்சனை, இங்க ஜாதி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்வீட் பண்ற எத்தனையோ நடிகர் மத்தியில இவர் வந்து முன்னாடி வந்துட்டார். ஆமாப்பா நான் நேரா வரேன், நீ என்னை எதிர்த்துக்கோ, என்னோட கரியரை அவுட் ஆகி போறது அப்படின்னு சொன்னாலும் நேரா வந்தவர். இவரு 10-12 வருஷமா இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டையும் சேர மாட்டேன், அந்த கவர்மெண்ட்டையும் சேர மாட்டேன், அதாவது இந்த கட்சிக்கூடையும் சேர மாட்டேன், அந்த கட்சிக்கிட்டையும் சேர மாட்டேன், எத்தனை சீட்டு வேணாலும் எனக்கு கொடுத்துட்டு சீமான் அண்ணன் நினைச்சிருந்தா எத்தனை சீட்டு வாங்கி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட உட்காந்துருக்கலாம். அவரோட ஓட்டு, அதாவது ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா அவ்வளவு கவுண்ட் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ இவங்க 2 பேருமே இவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறது நம்ம மனசார புரிஞ்சுக்கணுங்கிறதா நாம சொல்லிட்டு இருக்கிறது. யாருமே புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு கொள்கையில மாறுபட்டுட்டோம், ஓகே. ஆனா நீங்க போய் பர்சனலா இப்ப இன்னைக்கு வந்து இவர் வந்து சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு விஷயத்த போட்டாரு அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம தம்பிகள் எல்லாமே வந்து இந்த பக்கம் இருந்து சில வார்த்தைகள் இங்க தூவுறது, இங்க இருந்து இங்க தூவுறது, இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இங்கேயே தான் பாத்துக்கிட்டு இப்ப மொழிய எதிரில போயிட்டு இருக்கிற அந்த ஆளுங்க இந்த கட்சிகள் எல்லாமே நேரா போய் அவங்களோட டார்கெட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில நம்ம இப்படி உட்காந்து இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கணும். அதனால கீழே இருக்கிற கமெண்ட்ஸும் சரி, நாம ஓகே இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன், அண்ணன் சீமானோட நல்ல விஷயங்களை கண்டிப்பா எடுத்து இந்த வீடியோல வந்துகிட்டே இருக்கும், இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்து தலைவரோட வீடியோஸ், அவர் என்னது பண்றாரு, என்ன மக்களுக்கு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானோட நல் வழிகளையும் எடுத்து சொல்வது இந்த சேனல் தான். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட என்னென்ன வழிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட கட்சிகள் என்ன வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளையும் வளர்த்து விடுறது தான் பிரதானமான எங்களோட குறிக்கோளா இருந்துகிட்டு இருக்கு. சோ இங்க வர்ற மக்கள், இங்க வர வியூவர்ஸ், இங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அனைத்து மக்களுமே 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி, ஓகே சீமான் அவர்களும் சரி, தளபதி அவர்களும் சரி, மக்களுக்கு நல்லது செய்து மட்டும்தான் வந்திருக்காரு, இவங்களோட பின்பற்ற தொண்டர்கள் எல்லாருமே அப்படிதான் அது மாதிரி வழியில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால யாரும் தயவு செய்து சண்டை போட்டுக்க வேண்டாம், நல்லதே பகிர்வோம், நாளை நமதே. நன்றி, வணக்கம்.